இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம வி கழுத்து ரொம்பவே ஆழமாயிடுது, அந்த ப்ளவுஸ் எல்லாம் காஸ்ட்லியாக இருந்தால் போட முடியல அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வட்டக்கழுத்துக்கு சொல்லியிருக்கீங்க, பாக்கழுத்துக்கு சொல்லியிருக்கீங்க, வி கழுத்துக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா ரொம்பவே அந்த ஆழம் அதிகமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் எங்களால் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்காக நம்ம சேலையில் இருக்கிற டிசைன்லேயோ அல்லது அந்த நிறத்தில் ஒத்தின மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண துணியில் டோரி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது டெமோ பீஸ் தான். உங்களுக்கு சேலை இப்போ ப்ளவுஸ் நீங்கள் மேட்சிங்காக தான் போடுவீங்க. அதுக்குண்டான டோரி செய்யும் பொழுது அந்த சேலையில் இருக்கிற ஏதாவது ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். டோரி கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கனமாக வேண்டாம், மெல்லியதாக இருந்தாலே போதும். இப்போ இதில் நான் உங்களுக்கு 2 முறை சொல்லித்தரேன். இது முதல் முறை, சரிங்களா? இப்போ நம்ம இந்த டோரியை ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் இதை கீழே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இது ஒரு மெஷர்மெண்ட்டில் வரும், சரிங்களா? இப்போ இப்படி உங்களுக்கு உள்ளே ஒரு துணி நம்ம பாக்கழுத்தில் கொடுத்த மாதிரி துணி கொடுத்துட்டு கூட நீங்கள் மேலேயும் இந்த டிசைனை வைக்கலாம். ஏன்னா வெறுமனே துணி கொடுக்கும்பொழுது அது வெறும் ஒட்டு மாதிரியே தெரியும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஒர்க்கை வச்சுட்டு அந்த துணியை அப்படியே வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இது மாதிரி தான், அதாவது எக்ஸாக நம்ம போட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி சமப்படுத்தி அதை சரியாக வைக்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும்னா முதல்ல இப்படி வச்சு ஒரு அளவு, அதாவது இங்கே நல்லா எக்ஸஸாக இங்கே இருக்கட்டும், இங்கேயும் இப்படி இருக்கட்டும், 2 நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம், அதுக்காக. இப்போ இது ஒரு அளவு, அதுக்கு பிறகு மேலே இது ஒரு அளவு, அதிகபட்சம் ஒரு 4 வைக்கலாங்க. 3 வச்சோம்னா நல்லாயிருக்கும். 4ங்கிறதும் கொஞ்சம் கூடுதலாகிடும், அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். இப்போ நீங்கள் இதை வரிசைப்படி பெருசு சிறுசுன்னு வரிசைப்படி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பக்கம் முடிச்சிடலாம். இது மிஷினில் வச்சு உங்களுக்கு வரல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையிலேயே அப்படியே ஒரு குத்து இதில் போட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒன்று ஒன்றா அதை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. பிறகு நீங்கள் அப்படியே மிஷின்லேயும் தைக்கலாம். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிப்போம். இப்போ இன்னொரு சைடு இருக்கிறத நாம் இதை எப்படி இந்த அளவு வச்சோமோ அதை நீங்கள் இங்கே மார்க் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இடம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை அடையாளம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கூட அதே மாதிரியே நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப 2 பக்கமும் சமமாக இருக்கும், சரிங்களா? இப்போ அதே மாதிரியே வைக்கிறேன். நமக்கு இது அந்த சைடு போகணும், ஆப்போசிட்டில் போகணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மேலே மேலே வைக்காதீங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று. அதாவது இப்போது இது அடியில் இருக்கா, இது மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த முனை உள்ளே போகணும். அடுத்தது எடுக்கும்பொழுது இப்படி மாற்றி அதை பின்னல் மாதிரி ஒன்று மேலே ஒன்று உள்ளே அப்படிங்கிற மாதிரி எடுங்க.
இப்போ ஒன்று உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு தையல் கையில் அப்படியே ஒரு குத்து போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டோடது இந்த லாஸ்ட்டில் தட்டினா நல்லாயிருக்கும். சரிங்களா? இது வந்து அதுக்கு பக்கத்தில், மற்றதெல்லாம் வந்து மேலே தான் போகும். கொஞ்சம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்பவே சிக்கனமாக ஆகிடுதுன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்படி பின்னல் மாதிரி போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பின்னாடி நீங்கள் ஒரு கிளாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு இது ஏதோ டெக்கரேட் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் ஆழத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற விஷயம் வெளியவே தெரியாது. இப்போ இதோட கிளாத்தை நம்ம அடியில் வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்களா, அப்படியே உங்களுக்கு அந்த இடமும் மூடிடும், உங்களுக்கு மேலே ஒரு பின்னல் மாதிரி ஒரு டிசைனும் வந்துடும். இது வந்து உங்களுக்கு கிராஸ் பீஸில் நம்ம வச்ச டோரிங்கிறதால இழுத்தோம்னா கூட வளைஞ்சி கொடுக்கும். இப்போ 2 சைடும் நம்ம தைச்சிட்டோம். பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நீங்கள் புதுசாக தைக்கும்பொழுது கூட நீங்கள் நல்லாவே ஆழப்படுத்திட்டு இது மாதிரி ஒரு டிசைன் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயே இன்னும் ஒரு முறை சொல்லித்தரேன் பாருங்கள். அதாவது இந்த ஆழத்தை நம்ம குறைக்கிறதுக்காக வைக்கிற முறை. இப்போ அதுக்குண்டான நிறத்தில் துணி எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறங்களில் உங்களுக்கு அந்த சேலையில் கலருங்க இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக 2-3 நிறமாக எடுத்திங்கன்னா இந்த டிசைனை ரொம்பவே நல்லா வைக்க முடியும். இந்த டோரிக்கு மட்டும் ஒரே நிறம் கொடுத்தீங்கன்னா தான் அழகாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு மடிப்பாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த ஃபோல்டிங் வந்து மேலே வரணும். கீழே உங்களுக்கு பிசுறு இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு பிசுறு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க. இப்படி ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா இந்த இடமும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்காக ஆகிடும். இப்போ நீங்கள் இன்னொரு நிறம் அதை எடுத்து அதையும் இதே மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. இந்த கீழே வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஜாஸ்தி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கும் கீழே இன்னொரு நிறம் இருந்தால் அதையும் இப்படி வைங்க. அதாவது படி மாதிரி, ஒரு ஏணி படி மாதிரி ஒரு அழகாக அப்படியே அடுக்கிக்கிட்டே வாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறமாக இருக்கிற சேலைன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப மல்டி கலராக அதை நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ இதையெல்லாம் அப்படியே நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு சரியான அளவில் இருக்கணும். ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகு குறைவாக இருக்கும். இது வந்து நீங்கள் நிறைய இந்த மாதிரி டிசைனை பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி செய்யலாம் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்செல்லாம் வந்து பிற்பாடு கூட எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வரப்போகுது, இவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் இதை வைக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது இதை எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். இப்போ நான் இன்னொரு நெக்கு ரெடி பண்ணியிருக்கேன், அதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம அப்படியே அடியில் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பிளெயினாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு மேலே டிசைனில் உள்ளே போயிடும். ஸோ இந்த பிசுரெல்லாம் உங்களுக்கு வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னமும் படிகள் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ இது வச்சிட்டிங்க இல்லையா, உங்களுக்கு இன்னமும் இதை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற இது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மணிகளை அழகாக கோர்த்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து கையில் தைக்கணும். சரிங்களா?
உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வி நெக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.